இது என்ன வீடா இது இந்த மாதிரி வச்சிருக்கா? பாழடைஞ்ச பங்களா கூட நல்லா இருக்குமோ என்னவோ, இந்த மாதிரி வாழை வீட்டை ஒரு ஒட்டனை கிட்டன்னு அடிக்கிறாளா? நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுன்னு கூட தெரிய மாட்டுது. பாழடைஞ்ச மூஞ்சிய கட்டியாந்து உயிரை வாங்குறான். ஒரு வேலை எடுத்து செய்ய மாட்டுது. இப்படி எடுத்து அப்படி போட மாட்டுது, அப்படி எடுத்து இப்படி போட மாட்டுது. ஊர்ல இல்லாத மரும அவ எனக்கு வந்து மாட்டின மாரி வாச்சிருக்கா. எல்லாம் அவன் கொடுக்குற இடம். அதனாலதான் இவ இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா. 6 மணி ஆகுதே, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து செய்வோம். அந்த புத்திக்கு வேலையே கிடையாது. வரட்டும், அவன் அவனை கேட்கணும். அவனை 2 போட்டாதான் போய் அவளை 2 போடுவான். ஆஹா, காலையங்காத்தால பூகமா பொருளி பேசிட்டு கிடக்கு போலியே. எப்படியாவது இவங்க கண்ணுல மாட்டாத எஸ்கேப் ஆயிடணும். ஏய் சின்னத்தோர நில்லுடா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்ட. எங்க அந்த மகாராணி உள்ள தூங்குறாளோ? ஒரு வயசானவ இத்தனை வேலை செஞ்சுட்டு கிடக்க. காலையில எழுந்து அவ என்ன இன்னும் ஏந்து வரவே இல்ல. மணி என்ன ஆகுது தெரியுமா? என்னம்மா சின்ன பொண்ணு இன்னும் எந்திரிச்சு வரலையா? ஓஹோ, உனக்கு தெரியாதோ? இல்லினா மட்டும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருவா பாரு. இல்லம்மா, அவ நேத்து ஏதோ வேலை செஞ்சுட்டு கிடந்தா. அந்த டயர்ல தூங்குவாளா என்னமோ. அதோ இருங்க, அதோ போய் நான் எழுப்பி விடுறேன். என்னமோ பண்ணி தொலைப்போ. நான் அன்னைக்கு இவளை பார்த்தேன். இவ வேணவே வேணான்னு சொன்னேன். நீ தான் ஒட்டாரமா கட்டணா இவளை தான் கட்டுவேன்னு ஈத்துட்டு வந்துட்டேன். அதோ இருமா, நான் அவளை போய் உடனே வர சொல்றேன். அடியே சின்ன பொண்ணு. ஆமா, போறது மட்டும்தான் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு போறது. அதுக்கப்புறமா போய் குமுறு குமுறு உதத்தான் வாங்குறது. இன்னைக்கு அவ எந்திரிச்சு வரட்டும். 2ல ஒரு முடிவை இன்னைக்கு கட்டாத விட போறதில்ல. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். கார்த்திகை தீபம் அன்னைக்கு எங்க புள்ளியார காணமே நினைச்சிட்டு கிடந்தேன். நல்ல வேளை வீட்டுக்கு வாசல்ல இருந்த புள்ளியார எடுத்துட்டு வந்து வச்சு கும்மரதா போச்சு. புள்ளியாரப்பா புள்ளியாரப்பா தீபம் ஏத்தன புள்ளியாரப்பா. என்னது புள்ளியாரப்பா? புள்ளியாரப்பாவா? அடியே என்னடி பண்ணிட்டு கிடக்க? எத்தே வாங்கத்தே, என்ன பண்ணிட்டு கிடக்க? கார்த்திகை தீபம் அன்னைக்கு புள்ளியாருக்கு விளக்கேத்திட்டு கிடக்க. அடி கூறு கெட்டவளே, புள்ளியார் சாமிக்கு அடி கார்த்திகை தீபம் அதுமா விளக்கேத்துவாங்க? என்னத்த சொல்லுதீங்க? கார்த்திகை தீபம் அன்னைக்கு புள்ளியாருக்கு தானே விளக்கேத்துவாங்க. மரமண்டு மரமண்டு, உனக்கு தான் புத்தி இல்லையா? உன் குடும்பத்துக்கே புத்தி இல்லையான்னு தெரியல. இங்க பாருங்க தே, தேவையில்லாம என் குடும்பத்தை பத்தி எல்லாம் இழுக்காதீங்க. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. பின்னென்ன பொல்லாத குடும்பம். ஒரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு எந்த சாமிக்கு விளக்கேத்தன்னு கூட தெரியல. புள்ளியார் சதிக்கு தான் புள்ளியாருக்கு ஏத்துவாங்க. இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு சிவனுக்கு தான் உகந்த நாள். அப்ப சிவனுக்கு தானே விளக்கேத்தணும். ஓஹோ, அதான் நான் புள்ளியாரப்பாவை தூக்கும் போது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்களோ. என்னதான் நம்ம தெரியாம பண்ணிருந்தாலும் இந்த முக்கோடு கிட்ட நம்மள தாழ்த்தி பேசக்கூடாது, உயர்த்தி தான் பேசணும். புள்ளியாரப்பா, நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். எங்க அத்தைக்கு நல்ல புத்தியை கொடுங்க. இதெல்லாம் எந்த காலத்துக்கு தான் திருந்துமோ. ச்சே, ஏண்டி நல்ல கோலத்துல எல்லாம் வச்சு அழகா ஏத்துங்கடி. சரிம்மா, நாங்க ஏத்துறோம். நீ அந்த இடத்தை எல்லாம் ஏத்தி முடி. எம்மா, இந்த கார்த்திகை தீபம் வந்தாலும் வந்துச்சு. உங்களோட அலப்பற தாங்க முடியல. ஆமா ஆமா, நான் பேசுறது உங்களுக்கு இப்ப இப்படிதான் இருக்கும். என் வயசு வரட்டும், நீங்களும் இப்படி தாண்டி பேசுவீங்க. எம்மா, விளக்கு பத்தவே இல்லம்மா. வீடு ஃபுல்லா விளக்கு வச்சாதானே அழகா இருக்கும். ஆமாம்மா, விளக்கெல்லாம் கொஞ்சமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் விளக்கு இருந்தா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அடி போங்கடி, நானே இங்க 100 விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அது போதாதா உங்களுக்கு? எம்மோ, நீ வாங்கி அந்த விளக்கு 100 விளக்கு தான். ஆனா 100ல 3/4 விளக்கு எரியவே இல்ல. என்னடி சொல்றீங்க? விளக்கு எரியவே இல்லையா? எல்லாமே புது புது விளக்கா தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா எரிய வைங்க. ஆமாமா, நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? இங்க பாருங்க, இங்க இருக்கிற பாதி விளக்கு எரியவே இல்ல. நாங்களும் தண்ணியை ஊத்தி ஊத்தி பாக்குறோம், எரியவே மாத்து சுத்தமா. எங்கன்னா மண் விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தாலே அழகா வீடு முழுக்க சூப்பரா எரிய வச்சிருக்கலாம். என்னமோ தண்ணி விளக்கு வாங்கியாந்து எரியவும் மாறுது, ஒன்னும் மாறுது. ஐயோ, இந்த சின்ன பொண்ணு கடையில தானே நான் வாங்கிட்டு வந்தேன். இப்படி வீணா போன பொருளை கொடுத்து விட்டாலே. எம்மா, நாங்க எத்தனை ஐட்டம் சொல்றோம்? சின்ன பொண்ணு ஆண்டி கடையில வாங்காதீங்க வாங்காதீங்க வாங்காதீங்க. எல்லாமே பழைய ஸ்டாக், எல்லாமே வீணா போனதுதான் வச்சு வித்துட்டு கிடக்காங்க. அதான் இங்க நல்லாவே இல்ல. அடியே சின்ன பொண்ணு, நீ என்னையே ஏமாத்திட்டியா? வரண்டி, வந்து உன் மூஞ்சில 2 குத்து குத்துற இரு. கார்த்திகை தீபம் ஏற்றி வந்தோம் இங்கு நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போகும் இந்த நல்ல நாளிலே. கார்த்திகை தீபம் ஏற்றி வந்தேன், கார்த்திகை தீபம் தீபம் ஏற்றி ஏற்றி வந்தேன். அடியே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? எதுக்கடி இப்படி கத்தி ஊளையிடுற? வாங்கத்தே, எதே நான் எங்க கத்தி ஊழிட்டு கிடக்க? நான் அழகான கார்த்திகை தீபத்துக்கு பாட்டுல பாடிட்டு கிடந்தேன். அடியே, பாட்டு கேட்டுன்னு மாணவரே கத்திட்டு கிடக்காத. ரோட்ல போற நாய் இன்னைக்கு எல்லாம் கல்ல எடுத்து அடிக்க போறாங்க. போங்கத்தே, எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தான். என்ன கலாய்க்கிறதே உங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. இதுக்கு திருந்தவே திருந்தாது போல. என்ன ஜென்மமோ, நாம தான் சொல்லி சொல்லி திருந்திக்கணும் போல. என்ன சின்ன பொண்ணு, எங்க அம்மைக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை? காலையில இருந்து ஒரே சத்தமாலே கேட்டுட்டு கிடக்கு. நான் எங்க சத்த போட்டுட்டு கிடக்க? என்ன கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினேன், அதுக்கு வந்து இந்த பேச்சு பேச்சிட்டு போறாங்க. ஒரு நல்ல நாளுன்னு கூட பாக்காத, எப்ப பட்டாலும் உங்க அம்மா என்ன வையின்னு வயிஞ்சிட்டே கிடக்காங்க. இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் இங்க இருக்கவே மாட்டேங்க. தண்ணி கொடுத்துன்னு போயிடுவேன், சொல்லிட்டேன். சரி சின்ன பொண்ணு, நீ அழாத. நான் போய் எங்க அம்மைய என்ன ஏதுன்னு நான் வையிறேன். யார்கிட்ட? இந்த சின்ன பொண்ணு கிட்டேவா? மாமியாரே, உன் மிரட்டலு கிரட்டல் எல்லாம் என்கிட்ட எடிபடாது. ஒரே ஒரு தான் நடிச்சேன். நெட்ட மாமா இந்த ஓட்ட ஓடுறாது. என்ன நடக்க போதோ?
நல்ல வேலை நம்ம மண் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கின்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் விளக்கா கொடுத்துட்டோம். எல்லா விளக்கோட நம்ம வீட்ல தான் இன்னைக்கு ஜொலின்னு விளக்கு ஜொலிக்க போகுது. என்னடி சின்ன பொண்ணு பண்ணிட்டு கிடக்க? அடடே வாங்க வாங்க. நீங்களா என்ன பண்ணிட்டு கிடக்க? வீட்ல எல்லா விளக்கையும் ஏத்தி வச்சுட்டு கிடக்கேன். அது தெரியுதுடி, எங்களுக்கு நீ பிளாஸ்டிக் விளக்கால கொடுத்த, ஆனா நீ மண் விளக்குல வச்சு ஏத்திட்டு கிடக்க. அதுவாடி, பிளாஸ்டிக் விளக்குல எல்லாம் வச்சு ஏத்தனா சாமி தான் ஏத்துக்குமா இல்ல வீடு தான் அழகா இருக்குமா சொல்லு? அதான் நம்ம பாரம்பரியமான மண் விளக்கு வச்சு வீடு முழுக்க ஏத்தி வச்சிருக்கேன். அழகா இருக்குல்ல? அடியே, அப்புறம் எதுக்குடி எங்களுக்கு பிளாஸ்டிக் விளக்க கொடுத்த? எங்களுக்கு மண் விளக்கையே கொடுத்துருக்க வேண்டியதானே? அது எப்படி? வீணா போன பிளாஸ்டிக் எல்லாம் பொறிக்காந்துல உங்களுக்கு கொடுத்தேன். அதையே நானும் வச்சு ஏத்த முடியுமா என்ன? எத்தனை விளக்கு எரிஞ்சுதோ, எத்தனை விளக்கு எரியலையோ. சின்ன பொண்ணு, இதெல்லாம் சுத்தமா சரியில்லடி. உன் கடையில தானே நாங்க எல்லாம் வந்துட்டு விளக்கு வாங்கிட்டு கிடந்தோம். கடைசியில நீ இப்படி சொன்னா எப்படி? அடியே வசந்தி, நான் என்னடி பண்றது? என்கிட்ட நிறைய பிளாஸ்டிக் விளக்கு இருந்துச்சு. அதான் சரி நம்ம கடையில எடுத்துமே போட்டு விக்கலான்னு பார்த்தா நீங்க எல்லாம் வந்து வாங்கிட்டீங்க. இப்ப என்னடானா நீ ஏன் மண் விளக்கு ஏத்துன, எனக்கே பிளாஸ்டிக் விளக்கு கொடுத்தன்னு கேக்குற. நீங்களா விருப்பப்பட்டு தானே வாங்கிட்டு போனீங்க. எனக்கு மண் விளக்கு ஏத்ததா ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே, எங்கடி அந்த சின்ன பொண்ணு? என்ன புஷ்பாக்கா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்கீங்க? என்னது கோவமா வந்திருக்கனா? கொலை வெறியா வந்திருக்கேன்டி, கொலை வெறியா வந்திருக்கேன். என்னடி விளக்கு கொடுத்துருக்குற? ஒரு விளக்கு கூட எரியவே இல்ல. நீ கொடுத்த பாதி விளக்குல முக்காவாசி விளக்கு எரியல. என்ன புஷ்பாக்கா, உங்க விளக்கு எரியலையா? ஆமாண்டி வசந்தி, ஏதோ தண்ணி ஊத்தி வச்சா விளக்கு எரியும்னு சொல்லி வித்துட்டு கிடந்தா. நானும் சரிதான் தண்ணியை தான் ஊத்தி போறேன், எண்ணெய் வாங்க மாட்டேன்னு நான் நினைச்சு போனேன். சரிதான் விளக்கு எடுத்து தண்ணி ஊத்தி வச்சா ஒரு விளக்கு கூட எரியல. ஏக்கோ, எங்களுக்கும் அப்படிதாங்க போச்சு. ஆனா இவ வீட்டுல மட்டும் தகன்னு விளக்கு வச்சு எரிய வச்சிருக்கா. ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தங்க வீட்டுல கூட விளக்கு எரியலன்னா பாத்துக்கோங்க. அதானே அடியே, உன் வீட்டுல மட்டும் நல்ல மண் விளக்கு வச்சு எண்ணெய் ஊத்தி நல்ல விளக்கு திரியெல்லாம் போட்டு எரிய வச்சிருக்க. எங்க வீட்டுல ஒரு விளக்கு கூட எரியாம கிடக்கு. என்னடி நீ பொருள் விக்கிற? எக்கோ இருங்கக்கா, கோவப்படாம பேசுங்க. என்ன எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம். என்ன உங்களுக்கு இப்போ இந்த விளக்கு வேணும் அவ்வளவுதானே? சரி, இந்த விளக்கு கூட நீங்க எடுத்துட்டு போங்க. ஓஹோ, நீ வீணா போன விளக்கெல்லாம் வித்து போட்டு கடைசியில நாங்க வந்து கேக்குறப்போ இந்த விளக்கு எடுத்துன்னு போன்றியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அடியே வாங்கடி, இவள நம்ம இன்னைக்கு ஒரு வழி பார்த்தலாம். இன்னைக்கு 4 கும்மாங்குத்து குத்துனாதான் இவன் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கடையெல்லாம் போடவே மாட்டா. ஐயோ கடவுளே, என்ன விட்டுருங்க. எஸ்கேப். ஏக்கோ, பாத்தீங்களா, அவ எப்பவும் போல இன்னைக்கும் அவ தப்பிச்சிட்டா. ஆமாண்டி, அவ இன்னைக்கு வேணா தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட மாட்டுவாள்ல, அன்னைக்கு இருக்குது அவளுக்கு கஞ்சி காசலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு கார்த்திகை தீபம். எல்லாரும் சேஃபா உங்க வீட்டுல கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பேரு ஊரெல்லாம் யார் யார் போட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் பிரேமா, ஹாய் சிலம்பரசன். அவங்களுடைய அழகான செல்ல பொண்ணு பேர் சாயி. இவங்க குன்னத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் சஞ்சு, இவங்க காணக்கியநல்லூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் விஜயலட்சுமி, இவங்க ஊர் மங்கலத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் சந்தியா, இவங்க திண்டிவனத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. மக்களே, உங்களுடைய பேரு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல நாங்களும் படிச்சு சொல்லி போடுறோம்.